யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரோட வீடியோஸ்ல இப்ப சமீப காலமா நம்ம விஜய் அண்ணா ரேலி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா. அவர் எப்படிலாம் பேசுறாரு, எவ்வளவு ஆதரவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் எப்படி நீங்க உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு? இல்ல அது என்னோட பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து பார்க்குற பார்வை என்னன்றதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ மார்க்கெட்டிங்ல இருக்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க, நீ உனக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் பேசுறதுனால ஒரு சில உள்நோக்கம் இருக்கும், எதுக்காக பேசுறோன்றது. அதுல அவர் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிட்டாருன்னு சொல்லுவேன். அவர் என்ன மாடுலேஷன்ல என்ன சப்ஜெக்டை மெயின்ல வச்சுக்கிட்டு பேசுறாரு, ஒரு உண்மையா பேசுறாரு, சில விஷயங்கள் கரெக்டா இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கல்ல, உனக்கு தெரியும்ல அவர் என்ன ஸ்டைல்ல பேசுறாரு, நீயே சொல்லு. இல்ல ஆக்சுவலி அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிருக்காருன்னா, நம்ம இந்த ரேலி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரௌண்ட் நான் பார்த்தேன் ஒரு 400K அந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு கரெக்டா ரேலி ஆரம்பிக்குது, சூப்பரா பேசுறாரு. நானே வந்துட்டு என்னடா செம்ம சப்போர்ட் பண்றாரு, பாயிண்டா பேசுறாரு, பயங்கரமா இருக்கு. ஏன்னா போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கல, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பத்தி அவர் பேசுறாரு. அப்படிலாம் போயிட்டு இருக்கும் போது ஒரு வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ள ஒரு 2 ரேலி தான் முடிஞ்சிருக்கும், 500K 550K அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் விடுறாரு சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ட்டு. 100K ஃபாலோவர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. அப்புறம் போய்கிட்டே இருக்கு. இந்த கரூர் இஷ்யூ கிட்டலாம் வரும்போது அரௌண்ட் ஒரு இப்போ எவ்வளோ ஒரு 750K இருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு மெயினாக பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடையில் வந்துட்டு உங்கள் பொருள் வந்துட்டு விற்கணும்னு வச்சுக்கோங்களேன். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வரீங்க, எடுத்தோடனே உங்களை நாங்கள் வந்துட்டு ஒரு சேல்ஸ் மோட்டிவ்ல கொண்டு போக மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து அவன் பொருளை விற்கிறதுக்காக தான் என் வீடியோ போடுறான்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். அதுதான் பர்சனல் பிராண்டிங்ன்றது. ஸோ இந்த இடத்துல இவர் என்ன பர்சனல் பிராண்டிங் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அவருக்கும் தெரியும், அவரே அவரோட வீட்டில் சொல்லிருக்காரு, நம்மளோட ஆர்மி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்மி, அவங்க கட்சி ஐடி இவங்க தாண்டானலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆதரவா பேசணும். எக்ஸாக்ட்லி அதான் விஜய்க்கு ஆதரவா பேசணும். ஆமா, ஒரு 4-5 ரேலி வரைக்குமே பயங்கரமா பேசுறாரு. அதுல நெகட்டிவாவோ எதுவோ விஜய் பத்தி இதெல்லாம் பெருசா எதுவும் பேசல. மேக்ஸிமம் ஒரு 90% வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா அந்த வீடியோவை நம்ம பசங்களே, அஃபிஷியலா கிடையாது, நம்ம பசங்களே சூப்பராக கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க, ஷேர் பண்றாங்க, யூடியூப் எல்லாத்தையும் தெரிக்குது அவங்க வீடியோ. ஸோ அது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுக்கு சங்கர் வந்து நடுநிலை சூப்பரா பேசுறாருப்பான்ற ஒரு ட்ரஸ்ட் நம்ம ஆர்மிக்குள்ளே பில்ட் ஆயிடுச்சு. பாயிண்ட் 1 எக்ஸாக்ட்லி. அந்த பில்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஸ்டேஜ் 1 அந்த பில்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம மைண்டோட விளையாடுறாரு. பாத்தீங்கன்னா 700K 750K கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. என்ன மைண்ட் கேம் பிளே பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு லைட்டா இது பண்ணியிருந்திருக்கலாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்காதான்னு சொல்லியிருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு டிசம்பர் மந்த் வரைக்கும் அப்படி சும்மா இழுத்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தளபதி அவர்களை கூட்டணிக்குள்ள இழுக்கிற முயற்சி. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆதரிச்சு பேசணும், 2வது வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா பேசணும், கடைசியில வந்து 3வது ஸ்டேஜ் வந்து விஜயை திட்டணும். ஆமா, நிர்வாக திறன் இல்ல, அரசியல் தெரியலன்னு சொல்லி தளபதி அவர்களை திட்டணும். ஆனா திட்டுற கூட என்ன நினைப்பான்னா, அவர் 2 பாயிண்ட் கரெக்டா பேசியிருக்காருல, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜை வந்து தாண்டினவன் இந்த 3வது ஸ்டேஜை வந்து அவருக்கு தப்பா படாது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஒருத்தன் உஷாராவான் பாரு, அவன் பொழைச்சிப்பான். அவன் ஐயோ இது ஏதோ நம்மள மேனிபுலேட் பண்ற விஷயம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விஷயம் தப்பிச்சுப்பான். இந்த 2 ஸ்டேஜை கடந்து வந்தவன் இருப்பான் பாருங்க, அவன் 3வது ஸ்டேஜ்ல வந்து நம்பிடுவான். இல்ல அதுதான் பவர் ஆஃப் மார்க்கெட்டிங். அதுதான் நாங்க அதான் பண்ணுவோம். அந்த ஒன்ஸ் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கடையில என்ன வாங்கினாலும் 100% ஆர்கானிக், 100% கம்மி ரேட்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்ப வச்சிருவாங்க. அவனுக்கே தெரியாம அவனை நம்ப வைப்பாங்க. ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எடப்பாடி வந்து இது மெயினா ஒன்று சொல்லணும்னா, ஒரு எடப்பாடி ட்வீட் போலன்னா அவங்க கதையை முடிஞ்சிருக்கும். எடப்பாடி வந்து நாங்கள் பிரஸ் மீட் அந்த 27th டேட் அன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும், அவங்க கதையை முடிஞ்சிருக்கும். விஜய்க்கு சப்போர்ட்டா யார் நின்னா, எடப்பாடி மட்டும் தான் நின்னா. எடப்பாடி அந்த ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிட்டே வராரு. இதுல சில நம்ம பசங்களுக்கே எடப்பாடியோட ட்வீட்ஸ்ல எடுத்து போட ஆரம்பிச்சானுங்க பாருங்க, அந்த அறிக்கையோ. அதுதான் வந்து மார்க்கெட்டிங். ரொம்ப அழகா மண்டைக்குள்ள உட்காருது, மண்டையை கழுவுறாரு சவுக்கு. கழுவி ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம பசங்களுக்கே தோணிடும், ஆமாடா எடப்பாடி பேசினாலதான் இதாடும் அப்படின்றது. சரி, நம்ம பசங்களுக்கே தோணுது அப்படின்னா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஈஸி. ஆமா, அவனுக்கு இந்த லெவல் 3 2 1லாம் தெரியாது, நேரா நம்புவான். ஆமா, அப்ப வந்து எடப்பாடி பிரஸ் மீட் கொடுக்கலன்னா விஜய் கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சு. ஆளுமை. ஆமா, ஆளுமை மிக்க தலைவர், ஆளுமை மிக்க கட்சி, எப்படியெல்லாம் மக்கள் மனசுல கழுவுறது பாருங்க.
இப்படியான வேலை இதைத்தான் நான் சொல்ல வந்தா நீங்க அது ப்ரொஃபஷனலா உங்களோட business இல்ல இது சொல்லிட்டீங்க. தெரிஞ்சுக்கணும் மக்கள். அப்பதான் வந்துட்டு எப்படிதான் மண்டையை கழுவுறாங்க, இந்த மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது சோஷியல் மீடியால. 3 லெவல் என்னன்னா எல்லா வீடியோல அப்படிதான் இருக்கு. சமீபத்துல வந்த எல்லா வீடியோலயும் ஆதரவு குரல் 1 மணி நேரம் வீடியோ 25 நிமிஷம் ஆதரவு, மீதி 25 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அதுல என்ன இருக்கும், அழகா சப்போர்ட் இருக்கும், திட்டுவாங்க, கூட்டணிக்கான முயற்சி. இந்த 3த்தையும் ரொம்ப அழகா அவங்க பிளானா பண்றாங்க. அதனாலதான் இவ்வளவு ஆதரவு போயிட்டு இருக்கு. இது மக்கள் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் புரியணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, உள்நோக்கம் என்ன. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். அரசியல்ன்றது வந்து சும்மாலாம் இறங்காது. ஒரு தலைவர் சும்மாலாம் பேச மாட்டாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு அஜெண்டாவோட தான் இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். இது இப்படி பண்ணா இப்படி நமக்கு ஒரு பலன் இருக்குமா, அப்படி பண்ணா இதுல ஒரு பலன் கிடைக்குமான்னு எல்லாரும் ஒரு ஆதாயத்துக்காக தான் பேசுறது. இவரோட ஆதாயம் வந்து கூட்டணியில வந்து கொண்டு வரணுன்றது இவரோட ஆதாயம். கேட்டா ஆமா நான் அதுக்காக தான் பேசுறேன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுதான் அவரோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்குள்ள தான் அவர் கேம் விளையாடுறாரு. அதை நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம தெளிவா இருக்கலாம்னு தான் அந்த இடத்துல சொல்ல வரேன். கரெக்ட் தான். கிட்டத்தட்ட நானும் நீங்களும் ஒரே புள்ளியில தான் இணையறோம் இந்த விஷயத்துல. அப்புறம் மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நீங்க வந்துட்டு காப்பாத்திக்கோங்க. கண்டிப்பா வந்துட்டு சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த டிபேட்ல ஓவராலா நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தி இருப்போம்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு.